வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். முதியோர் கொடுப்பனவுகள் இன்று முதல் கைக்கு. அஸ்வசும பயனாளிகளுக்கு நற்செய்தி. கிராம உத்தியோகத்தர்களின் போராட்ட எச்சரிக்கை. அவசர பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்த அமைச்சு. வேலை நிறுத்த போராட்டத்தில் குதிக்கும் மின்சார மற்றும் சுங்க தொழிற்சங்கங்கள். கெரவலப்பிட்டிய குப்பை மேட்டில் தீப்பரவல். களத்தில் தீயணைப்பு வாகனங்கள். தட்டுப்பாடின்றி எரிவாயு கிடைக்க நடவடிக்கை. 36 மணத்தியாலங்களில் நாடளாவிய ரீதியில் விநியோகம். ரணில் இந்திய தூதுவர் கொழும்பில் திடீர் சந்திப்பு. அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பு. பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக யாழில் சனியன்று மாபெரும் போராட்டம். கொழும்பு மாவட்டத்தில் காணி விலை கடும் உயர்வு. களுத்துறை கொலை சந்தேக நபரை பிடிக்க மக்களின் உதவியை நாடும் போலீஸ். இளம் பெண்களின் அலைபேசிகளை ஊடுருவி நிர்வாண வீடியோ கோரிய இளைஞன் கைது. கைவிடப்பட்ட படகில் இளம் பெண் சடலமாக மீட்பு. கோடாரியால் ஒருவர் வெட்டிக்கொலை. இலங்கையில் பயங்கரம். அவை எமது தலைப்பு செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். பிப்ரவரி மாதத்திற்கான அஸ்வசும நலன்புரி திட்டத்தின் கீழான முதியோர் கொடுப்பனவுகள் இன்று முதல் வழங்கப்பட உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. முதலாம் கட்டத்தின் கீழ் முதியோர் கொடுப்பனவுக்காக 31 கோடி ரூபாய்க்கும் அதிகமான நிதியும், இரண்டாம் கட்டத்தின் கீழ் 3 கோடி ரூபாய்க்கும் அதிகமான நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் சுமார் 89,375,000 பேர் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒதுக்கப்பட்ட நிதியானது இன்று முதல் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக வைப்பு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் அதிஉயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ். தர உயர்வு பிரச்சினைகளுக்கு தீர்வு கோரி கிராம உத்தியோகத்தர்கள் முன்னெடுக்கவிருந்த போராட்டத்தை தொடர்ந்து அவர்களுடன் அவசர கலந்துரையாடல் ஒன்றை நடத்த பொது நிர்வாக அமைச்சு தீர்மானித்துள்ளது. 17 ஆண்டுகால தர உயர்வு பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்காததால் எதிர்வரும் மார்ச் 3ஆம் தேதி அமைதி போராட்டம் நடத்த 2009-2010 கிராம உத்தியோகத்தர் ஒன்றியம் திட்டமிட்டிருந்தது. இந்த போராட்ட அறிவிப்பை தொடர்ந்து நாளை அவசர பேச்சுவார்த்தைக்கு வருமாறு அமைச்சு அழைப்பு விடுத்துள்ளது. 2007இல் போட்டி பரீட்சை மூலம் தெரிவாகி 2009-2010 ஆண்டுகளில் பணியில் இணைந்த 2300க்கும் மேற்பட்ட உத்தியோகத்தர்கள் இந்த பிரச்சினையினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தமது நியாயமான தொழில்சார் கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ச்சியாக செயல்பட போவதாக கிராம உத்தியோகத்தர் தொழிற்சங்கங்கள் எச்சரித்துள்ளன. 8 கோரிக்கைகளை முன்வைத்து இன்று 6 மணி நேர அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக மின்சார தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. தமது பிரச்சினைகள் குறித்து பலமுறை அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்திய போதிலும் இதுவரை அதற்கு தீர்வு கிடைக்கவில்லை என அந்த தொழிற்சங்கங்கள் குறிப்பிட்டுள்ளன. அதன்படி இன்று நண்பகல் 12 மணி முதல் மாலை 6 மணி வரை நாடு தழுவிய ரீதியில் அடையாள வேலை நிறுத்தம் முன்னெடுக்கப்படும் என இலங்கை மின்சார சபையின் தொழில்நுட்பவியலாளர் சங்கத்தின் தலைவர் கோசல அபேசிங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை தமது கோரிக்கைகள் தொடர்பில் நிதி ராஜாங்க அமைச்சருடன் இன்று நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தையின் முடிவுகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட தொழிற்சங்க நடவடிக்கைகள் குறித்து தீர்மானிக்கப்படும் என சுங்க தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் கருப்பு பட்டிகளை அணிந்து கடமைகளை முன்னெடுக்கும் தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்ந்தும் நடைமுறையில் உள்ளதாக சுங்க அதிகாரிகள் சங்கத்தின் உப தலைவர் கீதாஞ்சன மடபாத தெரிவித்துள்ளார். கொழும்பு கொரவலப்பட்டிய அதிவேக வீதி நுழைவாயிலுக்கு அருகில் இன்று காலை தீப்பரவல் ஒன்று ஏற்பட்டுள்ளது. அப்பகுதியில் அமைந்துள்ள குப்பை மேடொன்றிலேயே இந்த தீ ஏற்பட்டுள்ளது. தற்போது பரவிவரும் தீயை கட்டுப்படுத்துவதற்காக 2 தீயணைப்பு வாகனங்கள் அந்த இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தீப்பரவலுக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை. நாட்டில் நிலவி வரும் சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் வகையில் விநியோக நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக எரிவாயு நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. அடுத்த 36 மணித்தியாலங்களுக்குள் நாடு தழுவிய ரீதியில் எரிவாயு விநியோக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என லாஃப் எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. அண்மைய நாட்களில் நிலவிய எரிவாயு தட்டுப்பாட்டிற்கான காரணங்கள் குறித்து லாஃப் எரிவாயு நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் நலிந்த குருகுல சூரிய விளக்கம் அளித்துள்ளார். அதேவேளை நாட்டை வந்தடைந்துள்ள 3900 மெட்ரிக் டன் எரிவாயுவை விநியோகிக்கும் பணிகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக லிட்டோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து லிட்டோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் குணவர்தன தெரிவித்துள்ளதாவது, தற்போது நாளொன்றுக்கு 1,50,000 எரிவாயு சிலிண்டர்கள் சந்தைக்கு விநியோகிக்கப்படுகின்றன. மற்றுமொரு எரிவாயு கப்பல் நாளை நாட்டை வந்தடைய உள்ளது. தொடர்ச்சியான இந்த விநியோக நடவடிக்கைகள் மூலம் சந்தையில் நிலவும் தட்டுப்பாடு விரைவில் சீராகும் என எதிர்பார்க்கப்படுகிறது என தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நேரில் சந்தித்து கலந்துரையாடினார்.
கொழும்பு ஃப்ளவர் வீதியில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகத்தில் நேற்று இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. எதிர்க்கட்சிகள் அனைத்தையும் ஒரே அணியின் கீழ் கொண்டுவருவது தொடர்பாக எதிர்க்கட்சியை சேர்ந்த சில அரசியல்வாதிகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நேற்று சந்தித்து பேச்சு நடத்தியிருந்தனர். இந்த பேச்சு முடிவடைந்தவுடனேயே இந்திய தூதுவர் அவரை சந்தித்தமை அரசியல் அரங்கில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதிக்கும் இந்திய தூதுவருக்கும் இடையில் இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் குறித்த உத்தியோகபூர்வ தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியிடப்படவில்லை. எனினும் தற்போதைய அரசியல் சூழல் மற்றும் இருதரப்பு உறவுகள் குறித்து இதன்போது ஆராயப்பட்டிருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் நிகழ்வுகளை மேலும் பிரமாண்டமானதாக்கிட LED வீடியோ திரையில் நிகழ்வுகளை காட்சிப்படுத்திடுங்கள். LED வீடியோ ஸ்கிரீன், சவுண்ட், ஸ்டேஜ் லைட், லைவ் ஸ்ட்ரீமிங், ஸ்பார்க், டிரை ஐஸ் போன்றவற்றை பெற்றுக்கொள்ள ஜெனா LED. பழசும் வேண்டாம் புதுசும் வேண்டாம் எனும் தொனிப்பொருளில் பயங்கரவாத தடைச்சட்டத்தை முழுமையாக நீக்க கோரி நாளை மறுதினம் ஜாழ்ப்பாணத்தில் மாபெரும் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. தாயக செயலணியின் ஏற்பாட்டில் நடைபெறவுள்ள இப்போராட்டம் அன்றைய தினம் காலை யாழ் பொது நூலகத்திற்கு முன்பாக ஆரம்பமாக உள்ளது. அங்கிருந்து பேரணியாக செல்லும் போராட்டக்காரர்கள் வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தை சென்றடைந்து தமது கோரிக்கைகளை முன்வைக்க உள்ளனர். யாழ் ஊடக அமையத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தாயக செயலணியின் பிரதிநிதிகள் இப்போராட்டம் குறித்த விவரங்களை வெளியிட்டனர். இதன்போது கட்சி பேதங்களை கடந்து அரசியல் கட்சிகள், சிவில் அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரையும் இப்போராட்டத்தில் கைகோர்க்குமாறு அவர்கள் அழைப்பு விடுத்தனர். ஊடக சந்திப்பில் பிரதிநிதிகள் மேலும் தெரிவித்ததாவது, தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தினால் தமிழ் மக்கள் நீண்ட காலமாக பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். இந்த சட்டத்தை நீக்குவதாக வாக்குறுதி அளித்தே தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. ஆனால் பழைய சட்டத்தை நீக்குவதற்கு பதிலாக அதற்கு மாற்றாக புதியதொரு சட்டத்தை கொண்டுவர அரசாங்கம் முயற்சிக்கிறது. நம்மை பொறுத்தவரை இந்த சட்டம் பழையதோ அல்லது புதியதோ அதன் வடிவம் எதுவாக இருந்தாலும் அது தேவையற்றது. மக்களை பாதிக்கும் இத்தகைய கொடிய சட்டங்கள் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடு. அரசின் புதிய சட்ட முயற்சியை கண்டித்தும் நீதியை வலியுறுத்தியுமே இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று அவர்கள் சுட்டிக்காட்டினர். கொழும்பு மாவட்டத்திற்கான நில மதிப்பீட்டு சுட்டியானது 10.6% வருடாந்த வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்டுள்ள புதிய அறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024 ஆண்டின் இரண்டாம் பாதியுடன் ஒப்பிடுகையில் 2025 ஆண்டின் இரண்டாம் பாதியில் கொழும்பு மாவட்ட நிலங்களின் விலை தொடர்ந்து ஏறுமுகத்தில் இருப்பதை இந்த தரவுகள் காட்டுகின்றன. நில மதிப்பீட்டு சுட்டியின் அனைத்து பிரிவுகளிலும் இந்த அதிகரிப்பு காணப்படுவதுடன் குறிப்பாக குடியிருப்பு மற்றும் வர்த்தக தேவைகளுக்கான நிலங்களின் விலையில் குறிப்பிடத்தக்க உயர்வு ஏற்பட்டுள்ளது. இதன்படி குடியிருப்பு நிலங்களின் விலை 12.4% வர்த்தக நிலங்களின் விலை 11.3% உயர்ந்துள்ளன. மேலும் கைத்தொழில் சார்ந்த நிலங்களின் விலை 8.0% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக மத்திய வங்கியின் அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. அரசு அதிகாரிகள் எவ்வித அரசியல் அழுத்தங்களுமின்றி சுயாதீனமாக இயங்கி மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முன்வர வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் அமைச்சருமான சுனில் ஹந்துநிதி தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்ட திட்டமிடல் குழு கூட்டம் மாவட்ட அரசு அதிபர் JS அருள்ராஜ் ஏற்பாட்டில் பழைய மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் தலைமை வகித்து உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டிய மற்றும் இடைநிறுத்தப்பட்டுள்ள பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. குறிப்பாக அண்மைய வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட கிரான் பாலத்தை மொரட்டுவ பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப ஆய்வுகளுடன் மீள நிர்மாணிப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. முந்தானையாறு திட்டத்தின் தற்போதைய நிலை மற்றும் ஏனைய நீர்ப்பாசன குறைபாடுகள் குறித்து அவதானம் செலுத்தப்பட்டது. அதிகரித்து வரும் யானை தாக்குதல்களை கட்டுப்படுத்த தேவையான யானை வேலிகளை துரிதமாக அமைக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டது. சட்டவிரோத மண் மற்றும் கிரவல் அகழ்வினால் ஏற்படும் சூழல் பாதிப்புகளை தடுக்க உயர்மட்ட குழு ஒன்றை அமைக்குமாறு அமைச்சர் பணிப்புரை விடுத்தார். அத்துடன் மண் அகழ்வுக்கான இடங்களை முறையாக அடையாளம் கண்டு சட்டபூர்வமான முறையில் அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்பதையும் அவர் வலியுறுத்தினார். வெள்ளப்பெருக்கினால் அறுவடை செய்த நெல்லினை உலர வைக்க முடியாமல் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் நலன் கருதி புதிய நெல் உலர்த்திகளை கொள்வனவு செய்வது தொடர்பாகவும் இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. மாவட்டத்தின் அபிவிருத்தி குறித்து உயர் அதிகாரிகள் என்னுடன் நேரடியாக கலந்துரையாடலாம். அரசியல் தலையீடுகளுக்கு அஞ்சாமல் மாவட்டத்தின் உண்மையான பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி மக்கள் சேவையை முன்னெடுங்கள் என்று அமைச்சர் அதிகாரிகளை ஊக்கப்படுத்தினார். கெவிலோயா திட்டத்தின் பின்னணி சிங்கள குடியேற்றமல்ல, மாறாக விவசாயத்திற்கு தேவையான தண்ணீரை சேமிப்பதை நோக்கமாகும் என அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்தார்.
கிளிநொச்சியில் நேற்று நடைபெற்ற பிரஜாசக்தி உறுப்பினர்களுக்கான நியமன கடிதம் வழங்கும் நிகழ்வில் அமைச்சர் சந்திரசேகர் மேலும் தெரிவித்ததாவது, கிவுலோயா திட்டத்தை வைத்து பல்வேறு விதமான கருத்துக்கள் பரப்பப்படுகின்றன. சிங்கள குடியேற்றத்தை நோக்கமாக கொண்டு கிவுலோயா திட்டம் அமைக்கப்படவில்லை. மாறாக விவசாயத்தை மேம்படுத்துவதற்காகவே அந்த திட்டம் கொண்டுவரப்படுகிறது. அங்கு குடியேற்றங்களை மேற்கொண்டால் தமிழ் குடியேற்றங்களுக்கே முன்னுரிமை வழங்கப்படும். கடந்த அரசுகளில் இடம்பெற்ற ஊழல்கள் மற்றும் மோசடிகள் தொடர்பில் நாங்கள் தீர்க்கமாக விசாரித்து வருகிறோம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசு கடந்த அரசுகளை போன்றதல்ல. இந்த அரசாங்கத்தில் வெளிப்படைத்தன்மை உள்ளது. மக்களின் நலனுக்கு முன்னுரிமை வழங்கிய அனைத்து திட்டங்களும் மேற்கொள்ளப்படுகின்றன என்றார். களுத்துறை வடக்கு வாடியமங்கடி சந்திப்பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றினுள் நபரொருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வரும் முக்கிய சந்தேக நபரை கைது செய்ய போலீசார் பொதுமக்களின் உதவியை கோரியுள்ளனர். கடந்த 2026 பிப்ரவரி 14ஆம் தேதி மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாதவர் மேற்கொண்டு துப்பாக்கிச் சூட்டில் இந்த மரணம் நிகழ்ந்திருந்தது. இச்சம்பவம் குறித்து களுத்துறை வடக்கு போலீசார் மற்றும் களுத்துறை பிரிவு குற்றப்புலனாய்வு பணியகம் இணைந்து தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றன. விசாரணைகளின் அடிப்படையில் இந்த கொலை சம்பவத்துடன் நேரடியாக தொடர்புடைய 27 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். வெளியிடப்பட்டுள்ள புகைப்படத்தில் காணப்படும் நபர் குறித்த தகவல் ஏனும் தெரிந்திருந்தால் உடனடியாக பின்வரும் தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு அறிவிக்குமாறு போலீஸ் தலைமையகம் கேட்டுக் கொண்டுள்ளது. தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கங்கள் களுத்துறை வடக்கு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி 0718591692, களுத்துறை பிரிவு குற்றப்புலனாய்வு பணியகம் 0718596395. தகவல் வழங்குவோரின் அடையாளம் மற்றும் ரகசியத்தன்மை முழுமையாக பாதுகாக்கப்படும் என போலீசார் மேலும் உறுதியளித்துள்ளனர். இளம்பெண்களின் அலைபேசிகளை சட்டவிரோதமாக ஊடுருவி அவர்களை மிரட்டி நிர்வாண வீடியோக்களை கோரி வந்த குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட இளைஞரை எதிர்வரும் மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதிவான் அசங்கேஸ் போதரகம உத்தரவிட்டார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கரணி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நீதிமன்றத்தில் நேற்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. வழக்கு விசாரணையின் போது போலீஸ் உதவி பரிசோதகர் நீதிமன்றத்தில் முன்வைத்து தகவல் வருமாறு சந்தேக நபர் கடந்த 3 வருடங்களாக போலி இணைய இணைப்புகளை பயன்படுத்தி இளம்பெண்களின் அலைபேசிகளுக்குள் ஊடுருவியுள்ளார். அங்கிருந்து பெண்களின் அந்தரங்க தரவுகளை தரவிறக்கம் செய்ததோடு வாட்ஸ்அப் ஊடாக தொடர்பு கொண்டு மேலதிக நிர்வாண வீடியோக்களை கோரி மிரட்டியுள்ளார். தனது கோரிக்கைக்கு இணங்காவிட்டால் தன்னிடமுள்ள வீடியோக்களை இணையத்தில் கசிய விடுவதாகவும் அவர் அச்சுறுத்தியுள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு களுத்துறை மற்றும் பாணந்துறை பகுதிகளைச் சேர்ந்த 2 இளம் பெண்கள் வழங்கிய முறைப்பாடுகளின் அடிப்படையிலேயே சிஐடி விசாரணைகளை ஆரம்பித்திருந்தது. சந்தேக நபர் தனது அடையாளத்தை மறைக்க கண்டறிய முடியாத தொழில்நுட்பங்களை பயன்படுத்திய போதிலும் நீதிமன்ற உத்தரவின் பேரில் பேஸ்புக் நிறுவனத்திடமிருந்து பெறப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் அவர் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டார். சந்தேக நபரின் மனநிலை குறித்து முழுமையான மருத்துவ அறிக்கையை பெற்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு நீதிவான் இதன்போது உத்தரவிட்டார். இந்த சம்பவம் தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்தும் இளம் பெண்கள் மத்தியில் மிகுந்த எச்சரிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. கொழும்பு கல்கிசை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ரத்மலானி கடற்கரை பகுதியில் கைவிடப்பட்டிருந்த மீன்பிடி படகு ஒன்றிலிருந்து இளம்பெண் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. உயிரிழந்தவர் ரத்மலானி பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். குறித்த பெண்ணின் மரணம் சந்தேகத்திற்குரியது என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ள நிலையில் கல்கிசை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை ஹம்பகா மல்வத்து கிரிப்பெட்டிய பகுதியில் கோடரியால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். நேற்று அதிகாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக மல்வத்து கிரிப்பெட்டிய போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் உயிரிழந்தவர் பண்டாரகம பகுதியைச் சேர்ந்த 43 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவருக்கிடையே ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறு காரணமாக சந்தேக நபர் தனது வீட்டிலேயே மற்றொரு அறையில் உறங்கிக் கொண்டிருந்தவரை கோடாரியால் தாக்கி கொலை செய்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய ரத்தினபுரி பகுதியைச் சேர்ந்து 50 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மல்வத்து கிரிப்பெட்டிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். உலக பௌத்த சங்க சம்மேளனத்தின் 60வது ஆண்டு விழா மற்றும் 11வது பொது சபையின் 2வது நிறைவேற்றுக் குழு கூட்டம் எதிர்வரும் நவம்பர் 28 முதல் டிசம்பர் 2 வரை இலங்கையில் நடைபெற உள்ளன. அதன் ஏற்பாடு நடவடிக்கைகள் குறித்து விசேட கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. உள்நாட்டு வெளிநாட்டு தேரர்கள் மற்றும் பொதுமக்களின் பங்கேற்புடன் நடைபெறவுள்ள இந்த விழாவிற்கு தேவையான அரசு அனுசரணைகளை வழங்க புத்த சாசன அமைச்சர் ஜனாதிபதி அலுவலகத்தின் பிரதிநிதி, பாதுகாப்பு செயலாளர், போலீஸ் மாதிபர் மற்றும் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் அதிகாரிகளை உள்ளடக்கிய ஒருங்கிணைப்பு குழு ஒன்றை நியமிக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்தார். 1966ஆம் ஆண்டு இலங்கையில் முதலில் நிறுவ
நிறுவப்பட்டு இந்த சர்வதேச பௌத்த அமைப்பின் விழாவை அது நிறுவப்பட்ட நாட்டில் நடத்துவது ஒரு தனித்துவமான மைல்கல் என்று ஏற்பாட்டுக்குழு சுட்டிக்காட்டியது. தேரவாத, மகாயானம் மற்றும் வஜ்ராயம் ஆகிய அனைத்து பௌத்த மரபுகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தி 50 நாடுகளை சேர்ந்து சுமார் 600 பிரதிநிதிகள் இந்த நிகழ்வுக்காக இலங்கைக்கு வருகை தரவுள்ளதுடன் 3 நிகாயாக்களை சேர்ந்து மகாநாயக்க தேரர்கள் உட்பட 500 இந்த நாட்டு தேரர்களின் பங்கேற்புடன் இந்த விழா நடைபெற உள்ளது. இந்த நிகழ்விற்கு பூட்டான் மன்னர் உட்பட பௌத்த நாடுகளின் ராஜதந்திரிகளுக்கு அழைப்பு விடுக்க எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் ஆரம்ப நிகழ்வு நவம்பர் 28ஆம் தேதி கொழும்பு நாகானந்த பௌத்த பல்கலைக்கழகத்தில் நடைபெறும். நிறைவேற்றுக்குழு கூட்டம் மற்றும் கல்வி மாநாடு நவம்பர் 29ஆம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளன. உலக அமைதிக்காக அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகாபோதியில் நடைபெறும் சிறப்பு வழிபாட்டு நிகழ்ச்சி நவம்பர் 30ஆம் தேதி மாலை நடைபெறும். டிசம்பர் 1ஆம் தேதி டுவன்வெளி செய்ய மற்றும் கண்டி தலதா மாளிகையை மையமாக கொண்டு சமய அனுஷ்டானங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மாத்தறை வெலிகமை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு பிளனி பகுதியில் கடலில் நீராட சென்று வெளிநாட்டு பிரஜை ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். நேற்று மதியம் இந்த சம்பவம் பதிவானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் 76 வயதுடைய ஆஸ்திரேலிய நாட்டு பிரஜை என தெரியவந்துள்ளது. உயிரிழந்தவர் தனது மனைவியுடன் பிளேன் கடலில் நீராடிக் கொண்டிருந்த போதே இந்த சம்பவம் நேர்ந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெலிகமை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். மட்டக்களப்பு கழுதாவளையை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சின்னத்தம்பி சின்னப்பிள்ளை அவர்கள் 25/2/2026 புதன்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். யாழ்ப்பாணம் குப்புளானை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி அருந்தவம் பத்மநாதன் அவர்கள் 25/2/2026 புதன்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். முல்லைத்தீவை புறப்படமாகவும் கனடா டொரண்டோவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி மங்கேற்கரசி கமலேஸ்வரன் அவர்கள் 23/2/2026 அன்று இறைப்பதமடைந்தார். யாழ்ப்பாணம் வேலணை கிழக்கை புறப்படமாகவும் திருகோணமலை மற்றும் கனடா மார்க்கம் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி விமலாதேவி விஜயகுமார் அவர்கள் 23/2/2026 அன்று இறைப்பதமடைந்தார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள RIPpage.com பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.